திருட்டு டிவிடி விற்பனையை ஒழித்ததற்காகவும் திரைத்துறைக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கியதற்காகவும் புரட்சித் தலைவி அம்மாவுக்கு தமிழ் திரையுலகம் சார்பில் பிரம்மாண்ட பாராட்டு விழா எடுக்கப்பட்டது. ஏன் இந்த பாராட்டு விழா? திரைத்துறைக்கு மாண்புமிகு அம்மா செய்தது என்ன? தற்போதைய நிலை என்ன? பார்க்கலாம் விரிவாக. ஒரு காலத்தில் திருட்டு டிவிடி விற்பனை என்பது திரை உலகையே புதைக்குழியில் புதைத்துக் கொண்டிருந்தது. மக்களின் ரசனையை மட்டுமே நம்பி கோடிகளை கொட்டி எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் திரையரங்குகளில் வெளியான சில நொடிகளிலேயே திருட்டு டிவிடிகளாக கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்பட்டன. இதனால் திரைப்படத்தின் வசூல் சொல்ல முடியாத அளவுக்கு பாதிப்பை சந்தித்தது. தயாரிப்பாளர்கள் பெரும் நஷ்டத்தை எதிர்கொண்டனர். ஒட்டுமொத்த திரைத்துறையும் மீள முடியாத பொருளாதார பாதிப்பை எதிர்கொண்டது. திரைத்துறையையே நம்பியிருந்த லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் சிதைக்கப்பட்டது. ஏன், கடன் நெருக்கடிக்கு ஆளான பெரும் தயாரிப்பாளர்கள் உயிரையே மாய்த்துக் கொள்ளும் நிகழ்வுகளும் நடந்தன. திருட்டு டிவிடி விற்பனை என்னும் அரக்கனிடமிருந்து தமிழ் திரை உலகை யாரேனும் காப்பாற்ற மாட்டார்களா? உருக்குலைந்து கிடந்த திரைப்பட தொழில் மீண்டும் மறுமலர்ச்சி பெறாதா என ஒட்டுமொத்த திரைத்துறையுமே ஏங்கிக் கொண்டிருந்த தருணத்தில் கலங்கரை விளக்காய் ஒளி வீசியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. நடுக்கடலில் தத்தளித்தவர்களை கரையேற்றிய அன்னையைப் போல திருட்டு டிவிடி விற்பனையை ஒழிக்க தனது இரும்புக்கர நடவடிக்கைகள் மூலம் திக்கு தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த திரைத்துறையினரை கரையேற்றி விட்டது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. 2004ஆம் ஆண்டு தலைமைச் செயலகத்தில் அப்போதைய முதலமைச்சரான புரட்சி தலைவி அம்மாவை சந்தித்த திரைத்துறையின் முக்கிய புள்ளிகள் தமிழ் திரைப்பட தொழிலின் அழிவுக்கு காரணமாக இருப்போர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தனர். இதையடுத்து திருட்டு டிவிடி விற்பனையை தடுக்க சாட்டையை சுழற்றியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. திருட்டு விசிடியை விற்போர், புழக்கத்தில் விடுவோர், தயாரிப்போர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவர் என சீறியது மாண்புமிகு அம்மாவின் அரசு. அது மட்டுமா, பர்மா பஜார், சைனா பஜார் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் திரைப்பட டிவிடிகளை விற்பனை செய்யும் கடைகளில் போலீசாரின் அதிரடி சோதனைகள் நடந்தது. பிரதான பகுதிகள், மக்கள் அதிகம் கூடும் இடங்கள், சந்தை பகுதிகளில் போலீசார் மஃப்டியில் தீவிர கண்காணிப்பில் இறங்கினர். இப்படி கடுமையான பல முன்னெடுப்புகள் மூலம் தமிழகம் முழுவதும் உரிமம் பெறாத புதுப்பட டிவிடி விற்பனையில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு பாரபட்சமே இல்லாமல் குண்டா சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டனர். தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமே இல்லாமல் குண்டாஸ் பாய்ந்தது. இப்படி புரட்சி தலைவி அம்மாவின் அனல் கக்கும் நடவடிக்கைகளால் திருட்டு டிவிடி விற்பனை முற்றிலும் ஒழிக்கப்பட்டது. இதனால் தமிழ் திரைத்துறை மீண்டும் வளர்ச்சி பெற்றது. திரைத்துறையையே நம்பியிருந்த லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. அதோடு நில்லாமல் படப்பிடிப்பு கட்டணம், திரையரங்க கட்டணம் குறைப்பு உள்ளிட்ட திரை உலகுக்கு பல சலுகைகளையும் அறிவித்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. இதற்கு தமிழ் திரையுலகின் அனைத்து சங்கங்களும் நன்றியும் பாராட்டும் தெரிவித்தன. திருட்டு டிவிடி விற்பனை என்னும் அரக்கனிடமிருந்து தமிழ் திரை உலகையே மீட்டெடுத்ததற்கு வெறும் நன்றி என்ற ஒற்றை வார்த்தையில் கூறுவது போதாது என கருதி திரை உலகின் அனைத்து சங்கங்களின் சார்பாக புரட்சி தலைவி அம்மாவுக்கு நன்றி நவிழ்க்கும் விதமாக மிக பிரம்மாண்ட பாராட்டு விழா முன்னெடுக்கப்பட்டது. கலைத்தாய்க்கு கலை உலகின் நன்றி விழா என்ற பெயரில் 2004 நவம்பர் 8ஆம் தேதி ஒட்டுமொத்த திரை உலகமும் சேர்ந்து நடத்திய அந்த பாராட்டு விழா வெறும் பாராட்டு விழாவாக மட்டுமல்லாமல் தமிழகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கான வரலாற்று நிகழ்வாக மாறியதை யாராலும் மறுக்கவே முடியாது. தமிழ் திரையுலகின் ஒட்டுமொத்த நட்சத்திரங்கள் கூடியிருக்க புரட்சி தலைவி அம்மாவுக்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழா அரங்கில் மாண்புமிகு அம்மா நுழைந்தவுடன் ரஜினி, கமல் உள்ளிட்ட அரங்கத்தில் இருந்த அத்தனை நட்சத்திரங்களும் எழுந்து நின்று மரியாதை அளித்தனர். பொன்னிற கைகளால் இடப்பட்டு அந்த சின்ன கையெழுத்துதான் தமிழ் சினிமாவின் கையெழுத்தையே மாற்றிவிட்டது என திருட்டு டிவிடி விற்பனையை ஒழித்து கட்டிய புரட்சி தலைவி அம்மாவின் சாதனை நடவடிக்கையை பாராட்டி
நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் என அனைவரும் அவரவர் பாணியில் நன்றியை உரித்தாக்கினர். இப்போ மீன் வாங்கலையோ அப்படின்னு கூவி விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கூறு போட்டு விற்றாங்க திருட்டு விசிடியை. 10 கோடி ரூபாய் போட்டு எடுத்த படத்தை 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் விற்றாங்க. அந்த திருடங்க கிட்ட நாங்கள் எவ்வளவோ போராடி பார்த்தோம், எங்களால் ஒன்றுமே முடியலைங்க. நாங்கள் வேதனைப்பட்டோம், கஷ்டப்பட்டோம். கட் பண்ணா என்ன, கட் பண்ணா டேபிள் மேலே வந்து ஒரு ஃபைல் விழுந்துச்சு. ஒரு டைட் க்ளோஸ்அப்பில் ஒரு பொன்னிற கை ஒரு பேனாவை எடுத்ததுங்க. அந்த ஃபைல் அப்படி ஓப்பன் பண்ணிச்சுங்க, ஒரு சின்ன கையெழுத்து போட்டு. அவ்வளோதாங்க, நம்ம சினிமாவோட தலையெழுத்து பூரா மாறி போச்சுங்க. கையெழுத்து போட்டவங்க யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். சினிமா உலகின் தலையெழுத்தை மாற்றிய பிரம்மா நம்ம அம்மா. புரட்சி தலைவி அம்மாவை வாழ்த்து எழுதப்பட்ட பாடலுக்கு நடிகர்கள் நடனமாடினர். வீரம் காட்டி அந்த கருணையினால் பல லட்சம் கண்ணில் நீர் துடைத்த தாய் வருக. ஒரு சட்டத்திலே எங்கள் வீட்டு விளக்குக்கெல்லாம் உயிர் தீபம் தந்து புன்னகைக்கும் அன்னை வருக. பிள்ளையை தத்தெடுக்கும் தாய் உண்டு, திரை உலகையை தத்தெடுக்க நீங்கள் உண்டு. திரை நட்சத்திர கூட்டம் ஒன்று கூடி நின்று தங்க தாரகையை வரவேற்று பாடும் என்று. இந்த விழா நடைபெற்ற காலத்தில்தான் புரட்சி தலைவி அம்மாவின் நடவடிக்கையால் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகாவுக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்து வந்த சந்தன கடத்தல் மன்னன் வீரப்பனின் என்கவுண்டர் நடந்திருந்தது. முடியவே முடியாது, சாத்தியமே இல்லை என கருணாநிதி அடித்து கூறிய வீராணா மீரை சென்னைக்கு கொண்டு வந்து சாதனை படைத்திருந்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. அதனால் அந்த சாதனைகளையும் விழாவில் பறைசாற்றினார்கள் திரை உலகினர். வீராணாம் வென்றாய், வீரப்பனை கொன்றாய் என பாடலுக்கு நடிகர்கள் நடனமாடினார்கள். அம்மா அம்மா எங்கள் அம்மா, வண்ணத்திரையை வாழ வைத்தாயம்மா. உன்னால் இந்நாள் பொன்னால் நம் சினிமா அது வாழும் முன்னால். விசிடி ஒழித்த வழியே, வரிச்சலுகை அளித்த வழியே எம் தாயே. வீராணம் வென்ற வழியே, வீரப்பன் கொன்ற வழியே நீ வாழ்க. உனை போலோ தாய்தான் இருக்க, என்ன வேண்டும் தமிழகம் ஜெயிக்க. அம்மா அம்மா எங்கள் அம்மா, வண்ணத்திரையை வாழ வைத்தாயம்மா. உன்னால் இந்நாள் பொன்னால் நம் சினிமா அது வாழும் முன்னால். உங்கள் விலாசம் என்ற தலைப்பில் வீரம் உங்கள் விசிட்டிங் கார்டு, விவேகம் உங்கள் கிரெடிட் கார்டு, சோதனைகள் உங்கள் டெபிட் கார்டு, சாதனைகள் உங்கள் ஐடி கார்டு, பொறுமை உங்கள் போஸ்ட் கார்டு, துணிச்சல் உங்கள் ஈபி கார்டு என மறைந்த நடிகர் விவேக் புரட்சி தலைவி அம்மாவை பாராட்டி படித்த கவிதை இன்றளவும் மக்கள் மனதில் வேரூன்றி கிடக்கிறது. விழா நிறைவடைந்து தாங்கள் வீடு செல்லும் வழியில் ஆங்காங்கே நீர் தேங்கி நின்றால் அதை தயவு செய்து மழை நீர் என்று கருத வேண்டாம் தாயே. அது தமிழ் சினிமா நன்றியால் நிரப்பிய விழிநீர் என்பதை அறிவீராக. உங்கள் விலாசம், வீரம் உங்கள் விசிட்டிங் கார்டு, விவேகம் உங்கள் கிரெடிட் கார்டு, சோதனைகள் உங்கள் டெபிட் கார்டு, சாதனைகள் உங்கள் ஐடி கார்டு, பொறுமை உங்கள் போஸ்ட் கார்டு, துணிச்சல் உங்கள் இபி கார்டு, எவர் போல்டு இபி கார்டு. மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஒரு ப்ராக்ரஸ் கார்டு. சினிமா என்ற சின்ன குழந்தை பசித்த போது விசித்து அழுதது. அது முதலில் ஐயோ என்று அலறியது, உதவி கிடைக்கவில்லை. பின்பு அந்தோ என்று அரற்றியது, அப்போதும் உதவி வரவில்லை.
குய்யோ என்று கூக்குரலிட்டது, முறையோ என்று முனகி பார்த்தது, முதலாக அம்மா என்று அழுதது. முதலாக அம்மா என்று அழுதது. அடுத்த நொடியில் அது அம்மாவின் மடியில். தமிழ் சினிமா அடுத்த நொடியில் அது அம்மாவின் மடியில். நாங்கள் லேட்டாக கேட்டாலும் நீங்கள் லேட்டஸ்டாக கொடுத்திருக்கிறீர்கள். அது மட்டுமா, நரகாசுரனை அழித்தது போல திருட்டு டிவிடி விற்பனை என்னும் அரக்கனை ஒழித்ததற்காக திரைத்துறையினருக்கு மட்டும் 2 தீபாவளி என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புரட்சி தலைவி அம்மாவோடு ஒப்பிட்டு நடிகர் வடிவேலு பாராட்டிய காட்சிகளை மக்கள் அவ்வளவு எளிதாக மறந்திருக்க வாய்ப்பில்லை. நரகாசுரன் சொத்துக்கு தாமா தீபாவளி கொண்டாடுறாங்க. ஒரே ஒரு நரகாசுரன் சொத்துக்கு எல்லாரும் வருஷம் தீபாவளியை கொண்டாடுற தாய். ஆனா திருட்டு வீசினீங்க ஒரு ராட்சச மிருகத்தை கொண்டிருக்கீங்க பாருங்க, அந்த பெருமை உங்களுக்கு தான் தாயி. யாருக்கு எப்படியோ இல்லையா அம்மா, எங்க திரையுலகத்துக்கு 2 தீபாவளிமா, 2 தீபாவளி. அப்படி ஒரு தீபாவளியை கொண்டாட வச்ச பெருமை உங்களுக்கு தான் தாயி. அம்மா, பொலிசர்லேருந்து, டைரக்டர்லேருந்து, கேமராமேன்லேருந்து, ஆப்ரேட்டர்லேருந்து, முறுக்கு விற்கிறவன்லேருந்து, சைக்கிள் டோக்கன் கொடுக்குறவங்க பச காய்ச்சிற வரைக்கும் குடும்பம் நல்லா இருக்குமா. திருட்டு வீசியை ஒழிச்சிட்டீங்கம்மா. நீங்க செஞ்ச தர்மம் சாதாரண தர்மம் இல்லம்மா, நீங்க நல்லா இருக்குமா. தமிழ் திரையுலகின் உச்ச நடிகரான ரஜினிகாந்த் புரட்சி தலைவி அம்மாவை தைரியலட்சுமி என போற்றி புகழ்ந்தார். இந்த நிகழ்வு தமிழகத்தின் அரசியல் களத்தையே பரபரக்கச் செய்தது. இவை அனைத்தையும் கேட்டும் பார்த்தும் மகிழ்ந்த புரட்சி தலைவி அம்மா, திரையுலகம் என் தாய் வீடு, நீங்கள் எல்லாம் என் உறவினர்கள் என திரைத்துறையுடனான தனது நெருக்கத்தை பேசியது இன்று வரை நிழலாடிக் கொண்டிருக்கிறது. ஆனால் திமுக ஆட்சியில் திரைத்துறை எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. தமிழ் திரையுலகமே திமுகவின் பிடியில் சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருப்பதை யாராலும் மறுக்கவே முடியாது. திமுகவின் குடும்பத்திற்கு சொந்தமான 4 தயாரிப்பு நிறுவனங்கள் தான் ஒட்டுமொத்த திரைத்துறையையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பதாக திரைத்துறையினர் ஆதங்கத்தை கொட்டுகின்றனர். திமுகவின் 4 நிறுவனங்களை தாண்டி தமிழில் எந்த ஒரு திரைப்படமும் வெளியாகவே முடியாது என்ற சூழல்தான் தற்போது நிலவிக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. யார் தயாரிப்பில் படம் எடுக்கப்பட்டாலும் அதன் வெளியீட்டு உரிமை திமுகவின் கைகளில்தான் இருக்கும். அதிலும் திமுகவின் குடும்பத்து தயாரிப்பு நிறுவனங்கள் மூலம் தயாராகும் திரைப்படங்களுக்கும் வெளியீட்டு உரிமையை கைப்பற்றிய திரைப்படங்களுக்கும் தமிழகத்தின் விளம்பர முதலமைச்சர் முதல் அமைச்சர்கள் வரை தாங்களே ப்ரொமோஷன் மெட்டீரியலாக மாறிப்போவது இன்னும் கொடுமை. மக்கள் பிரச்சனை எத்தனையோ மண்டி கிடக்க அதையெல்லாம் விட்டுவிட்டு திமுகவின் பேனரில் வெளியாகும் திரைப்படங்களை திரையரங்குக்கே நேரில் சென்று பார்த்து ரசிக்கும் முதலமைச்சர் அப்படத்தை பாராட்டி இணையத்தில் ரிவ்யூ போடுவது யூடியூப் ரிவ்யூவர்களையே மிஞ்சிய கதையாக உள்ளது. அது மட்டுமா, திரையரங்குகளையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு சினிமா துறையில் அடாவடி அராஜகத்தை கட்டவிழ்த்து வருகிறது திமுக. தீபாவளி ரிலீஸ், பொங்கல் ரிலீஸ் என எதுவாக இருந்தாலும் திமுகவின் குடும்ப நிறுவனங்கள் மூலம் வெளியாகும் திரைப்படங்களுக்கு மட்டுமே திரையரங்குகள் ஒதுக்கப்படுவதும் மற்ற திரைப்படங்கள் ஆட்சி அதிகாரத்தின் ஆணவத்தால் நசுக்கப்படுவதும் திமுக ஆட்சியில் எழுதப்படாத விதியாகவே உள்ளது. தமிழ் சினிமா வரலாற்றில் காலம் கடந்து நிற்கும் பல படங்களை தயாரித்த போற்றுதலுக்கு உரிய நிறுவனம் மாடர்ன் தியேட்டர்ஸ். பாரம்பரியமிக்க இந்த மாடர்ன் தியேட்டர் நிறுவனத்தின் நினைவாக சேலம் ஏற்காடு சாலையில் நினைவு வளைவு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நினைவு வளையத்தின் முன்பு நின்று செல்ஃபி எடுத்த விளம்பர முதல்வர் ஸ்டாலின் பின் அந்த இடத்தையே அபகரிக்க முயன்ற கதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு கிடக்கிறது. அன்று முதல் விளம்பர முதல்வர் ஸ்டாலின் செல்போனை தூக்கிக் கொண்டு செல்ஃபி எடுத்தாலேயே எவர் சொத்து பறிபோக போகிறதோ என்ற அச்சத்தில் மக்கள் நடுங்கும் நிலைதான் உருவாகி கிடக்கிறது.